நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கோலாகலம். டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தில் வரலாற்றிலேயே முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்பட்டது. செங்கோட்டையில் தொடர்ந்து 13வது ஆண்டாக பிரதமர் மோடி தேசிய கொடியேற்றினார். 2014ஆம் ஆண்டு முதல் வெவ்வேறு தலைப்பாகை அணிந்து வந்த பிரதமர் மோடி இந்த ஆண்டு சிகப்பு தலைப்பாகை அணிந்து சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றார். தேசிய கொடிக்கு ஹெலிகாப்டரில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பீரங்கிகள் மூலம் 21 குண்டுகள் முழங்க மூவர்ண கொடிக்கு மரியாதை அளிக்கப்பட்டது. The hoisting of the national flag by the Honorable Prime Minister, 17 helicopters of the Indian Air Force, one trooping the national flag and the other Vande Mataram. The captains of the helicopters, Wing Commander Rajat and Squadron Leader Ankit Varshane. What a sight to hold! हुए और अब माननीय प्रधानमंत्री महोदय के उद्बोधन की प्रतीक्षा. प्रधानमंत्री महोदय विशिष्ट दर्शक दीर्घा में மூவர்ண கொடிக்கு முப்படை வீரர்கள் ராயல் சல்யூட் அடித்து வணக்கம் செலுத்தினர். Flower petals coming onto the ground like blessings from all our freedom fighters, from all our elders. Shri Bankim Chandra Chatterjee's song Vande Mataram, which still unites, still reverberates in our hearts, still ignites the hearts with patriotism. Contingents of the military band and the tri-services along with the Delhi police now marching smartly from the front of the ramparts towards the right. டெல்லி செங்கோட்டை வந்த பிரதமர் மோடிக்கு முப்படைகளின் வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். அணிவகுப்பு மரியாதையை ஏற்ற பிரதமர் மோடி கோட்டை கொத்தளத்தை நோக்கி கம்பீர நடைபோட்டு சென்றார். गार्ड कमांडर द्वारा माननीय प्रधानमंत्री महोदय से सलामी गारद के निरीक्षण का अनुरोध. सुमधुर धुन बजाएगा. The General Officer commanding Delhi area will conduct the Prime Minister to the dais on the ramparts to hoist the national flag. इसकी 3 मंजिलें हैं. प्रधानमंत्री महोदय CDS जनरल NS राजा सुब्रमणी, थल सेना अध्यक्ष जनरल धीरज सेठ, नौसेना अध्यक्ष एडमिरल कृष्णा स्वामीनाथन और वायुसेना अध्यक्ष एयर चीफ मार्शल अमरप्रीत सिंह. டெல்லி கோட்டை கொத்தளம் வந்த பிரதமர் மோடிக்கு முப்படைகளின் தளபதிகள் மரியாதை அளித்தனர்.
செங்கோட்டை செல்லும் முன் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். செங்கோட்டையில் உரையாற்றிய பிரதமர் மோடி விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த லட்சக்கணக்கானோருக்கு மனமார்ந்த அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்த 79 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக செங்கோட்டையில் வந்தே மாதரம் ஒலித்துள்ளதாகவும் பெருமிதம். "2047 வளர்ச்சியடைந்த நாடு என்ற கனவை இந்தியா அடைந்திருக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெரிய கனவுகளும் உயர்ந்த திறன்களும் இணைந்து இந்தியாவை உலகின் முன்னணி பொருளாதார நாடாக மாற்றியுள்ளதாகவும் பேச்சு. கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் இந்தியா துரிதமாக முன்னேறி இந்தியர்களின் கனவுகளை நனவாக்கியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். எலக்ட்ரானிக் உற்பத்தி 7 மடங்கு உயர்ந்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் 100 மடங்கு அதிகரித்து சாதனை படைத்துள்ளதாகவும் நெகிழ்ச்சி. "15 கோடி குடும்பங்களுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு நாட்டு மக்களின் திறமையால் தற்சார்பு இந்தியா உருவெடுத்துள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். எல்லா நேரத்திலும் பிற நாடுகளை சார்ந்திருக்க முடியாது என்பதை உணர்ந்து மேக் இன் இந்தியா திட்டம் பெருமை சேர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் மிகப்பெரிய செமிகண்டக்டர் ஆலைகள் வரவுள்ள நிலையில் அரிய வகை கனிமங்கள் துறையில் தற்சார்பு உறுதி செய்யப்படுவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 2047 100 ஜிகாவாட் அணுசக்தி மின் உற்பத்தி இலக்கினை நோக்கி பயணிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். கச்சா எண்ணெய் மற்றும் ஆழ்கடல் எரிசக்தி வளங்களை ஆய்வு செய்து தற்சார்பு நிலையை இந்தியா அடைந்து வருவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். 800க்கும் மேற்பட்ட நகரங்களில் குழாய் எரிசக்தி வழங்கப்பட்டு மாற்று எரிசக்தி துறையில் மிக வேகமாக பணியாற்றி வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் விஜய் தேசிய கொடியேற்றினார். தேசிய கீதம் ஒலிக்க பிரம்மாண்ட கம்பத்தில் கொடியேற்றிய முதல்வர் விஜய் ராயல் சல்யூட் அடித்து மரியாதை அளித்தார். சென்னையில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் நடிகை த்ரிஷா பங்கேற்றார். தனது தாயுடன் வந்த த்ரிஷா முதலமைச்சரின் பெற்றோர் சந்திரசேகர், ஷோபா அருகில் அமர்ந்தார். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். அனைவருக்கும் இனிய காலை. முதலமைச்சர் விஜய்க்கு காவல்துறையினர் பிரம்மாண்ட அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். ஜீப்பில் சென்று அணிவகுப்பை ஏற்ற முதல்வர் விஜய் உயரதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவருக்கும் பதில் வணக்கம் செலுத்தினார்.
சுதந்திர சிந்தனையை மனதில் நிறுத்தி அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படைப்பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக நிற்கின்றனர். காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு சிறப்பிப்பார்கள். சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாடு மக்கள் என உரையை தொடங்கினார். மக்கள், ஜென்சி, இளம் சிங்கங்கள், மாணவ மாணவிகளுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில் இங்க மேல ஏறி வந்து இந்த 80வது சுதந்திர தின நாளில் நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏற்றி வச்சு இன்னைக்கு இந்த விழாவில் என்ன பேசவும் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திய முதலமைச்சர் விஜய், பொதுமக்கள் ஒன்று சேரும் இடத்தில் சாதி, மதம் மற்றும் மொழி பேதங்கள் உடையும் என்றார். போதையில்லா தமிழகம், லஞ்சத்திலிருந்து மாநிலத்தை காப்பாற்றும் பணியில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் உறுதியளித்துள்ளார். தங்களுடைய உயிரை, உடமைய, வாழ்க்கைய எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதுல பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்கள். நம்மள ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒற்றுமை ஒன்று வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்று சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சு நொறுங்கும். அப்படி உடைஞ்சு நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து, ஊழலிருந்து காப்பாத்துறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. வெளிப்படையாகவும் பொது வாழ்வில் எந்த சமரசமும் இன்றியும் மக்கள் நலனை மட்டுமே முதன்மையாக கொண்டு அரசு இயங்குவதாக முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். மக்கள் நலன்தான் மிக மிக முக்கியம் என்பதன் அடிப்படையில் தமிழக அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். ஒரு வெளிப்படையான, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமா இதை நாம செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வில் சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டின் நலனுக்கும் கொள்கைக்கும் எதிரான விஷயங்களை அரசு நிச்சயம் எதிர்த்து நிற்கும் என்று முதலமைச்சர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மக்களுக்காக நிர்வாக ரீதியாக மத்திய அரசோடு ஒத்துழைத்து செல்வோம் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட நிர்வாக ரீதியா ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி,
தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகளையும் சரி நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த அம்மா உணவகம் மெருகேற்றப்பட்டு தொடர்வதாக முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். காலை உணவு திட்டம் உள்ளிட்ட கடந்த கால அரசு கொண்டு வந்த எந்தவொரு நல்வழி திட்டமும் கைவிடப்படவில்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். கடந்த 3 மாத தாவேக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட காலை உணவு திட்டம் விரிவாக்கம், பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் விஜய் உரை. தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம், 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு அரசின் வருமானம் தனிநபருக்கு செல்வது தடுத்து நிறுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டி பேச்சு. உங்களுடைய அரசு இந்த 3 மாசம் ஆகுது. இந்த 3 மாசத்துல விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ரூபாய் 134.83 கோடி வழங்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் நாள் தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் ரூபாய் 755.83 கோடியில் தொடங்கப்பட உள்ளது. மக்களின் போக்குவரத்திற்கு ரூபாய் 127.21 கோடியில் 300 புதிய பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மதுப்பழக்கத்தை குறைத்திடும் வகையில் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்படையான நிர்வாகத்திற்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி மயமாக்கப்பட்ட நிர்வாகம் செயல்பாட்டில் உள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். அரசு அலுவலகங்களை தேடி வரும் பொதுமக்களை அதிகாரிகள் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடத்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜூன் மாதம் 29-30ஆம் தேதியில் நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறோம். அரசு அலுவலகங்கள், காவல் நிலையங்களும் மக்களுக்கான சேவை மையங்களாக மாறணும்னு வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஆபீஸுக்கு வர்ற மக்களுக்கு அவங்க குறைகளை தீர்க்கிறதுக்கும் தேவையான தகவல்களை பெறுவதற்கும் நலத்திட்ட உதவிகள் பெற கவர்மெண்ட் ஆபீஸை தேடி வர்றப்போ அவர்கள் மிகவும் கண்ணியமாக நடத்தப்படணும். மக்களை கனிவா அன்பா நடத்தணும்னு சொல்லி இருக்கிறோம். சுதந்திர தினத்தையொட்டி தமிழக அரசின் சிறந்த விருதுகளை முதலமைச்சர் விஜய் வழங்கி கௌரவித்தார். அதன்படி எம். கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருதும், வி. மோகனுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் விருதும் வழங்கப்பட்டது. நௌஷீன் பானுச்சந்துக்கு மதிப்புமிக்க கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நீலகிரி ஆட்சியர் லட்சுமி பவ்யாவுக்கு நல் ஆளுமை விருதும், தினேஷ்குமாருக்கு சிறந்த மாவட்ட ஆட்சியர் விருதும் அறிவிக்கப்பட்டது. Kalpana Chawla Award for Courage and Daring Enterprise is presented to Selvi Naushin Banu Chand Kove. சிறந்த ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு, நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மாநாட்டில் விருது வழங்கப்படும்.